بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த அமர்வுல மிக முக்கியமான நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு செய்தியையும் அதனை தொடர்ந்த மற்றொரு செய்தியையும் நாம விரிவா பார்த்தோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன் அப்படிங்கிற அந்த நாமம் இஸ்லாத்துல ரொம்ப முக்கியமானது. பாங்கு சொல்லும் போது, தொழும் பொழுது திரும்ப 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 நமக்கு நினைவுபடுத்தப்படுகிற ஒரு சொல். ஏன் அப்படி அல்லாஹ் திரும்ப திரும்ப நினைவுபடுத்துறாங்கன்னா, அவ்வளவு அதிகபட்சமான கருத்தாளமிக்க விஷயங்கள் அதற்குள்ள இருக்கிறது. அல்லாஹ் பெரியவன் என்று சொல்லுகிற அந்த செய்தி வெறும் சாதாரணமா அல்லாஹ் பெரியவன்கிறது மட்டும் தரல. அதுக்கு பின்னாடி நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட தத்துவம் இருக்கிறது, சிந்தனை இருக்கிறது, வாழ்க்கை போக்கை மாற்றுகிற பல்வேறு அடிப்படைகள் அதற்குள்ள இருக்குது. அதையெல்லாம் கவனத்துல கொண்டுதான் அந்த அல்லாஹு அக்பரை வெறும் மந்திரமா மார்க்கம் சொல்லி தரல, அதை புரிந்து சொல்லணுன்றதுக்காகத்தான் திரும்ப 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 அது சொல்லுமாறு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அந்த அல்லாஹு அக்பருக்கு இணையாக மற்றொரு அதே போல சொல்லப்பட்ட இன்னொரு விஷயத்தை தான் கடந்த நாள்ல நம்ம பார்த்தோம். எல்லாம் பெரியவனுங்கிற பல தடவை திரும்ப திரும்ப அல்லாஹ் அக்பர் சொல்றதை நினைவுபடுத்த வேண்டிய தேவையே இல்லை, அந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா வல திக்ருல்லாஹி அக்பர் அப்படின்னும் குர்ஆன் சொல்லு. அல்லாஹ் தான் ஆக பெரியவன் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், விவாதிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு ஈக்குவலா குர்ஆன் சொல்லக்கூடிய இன்னொரு வசனம், ஆனா அது அதிகமா பேசப்படலை. வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹு அக்பர். வேற யாரையாவது அக்பர்னு சொன்னா ஒத்துக்கவே மாட்டோம். வேற முஸ்தபா அக்பர்னா அல்லாஹ் தான் அக்பர்ன்றோம். வேற அப்துல் காதர் அதெல்லாம் கிடையாது, அல்லாஹ் தான் அக்பர். எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ் தான் அக்பர். அல்லாஹ் மாதிரி அக்பர் வேற யாரும் இல்லைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அல்லாஹ் சொல்ற இன்னொரு வாக்கியம் என்னன்னு கேட்டா, வல திக்ருல்லாஹி அக்பர். அல்லாஹ் எப்படி அக்பரோ அதே மாதிரி அல்லாஹ்வுடைய திக்ரும் அக்பர். அல்லாஹ்வுடைய நினைவும் பெரியது, அதுவும் சாதாரணமானது இல்லை. அதுவும் வாழ்க்கையை பெரிய அளவுல மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்தது. எல்லா நேரங்களையும் அல்லாஹ்வுடைய திக்ர் உனக்கு தேவைப்படுகிறது. அதனாலதான் மற்ற எல்லா விஷயத்தையும் ஷார்ட்டா கம்மி பண்ணி பேலன்ஸா ஒரேடியா மூழ்கிறாத என்று சொன்ன மார்க்கம். தொழுகையா தொழுகையிலே மூழ்கிறாத, வியாபாரமா வியாபாரத்திலே மூழ்கிறாத, நோம்பா நோம்புலே மூழ்கிறாத, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் உள்ள அப்படியே அதுவே வாழ்க்கைன்னு போயிடாத. தொழுது முடிச்சு வியாபாரம் பண்ணி, வியாபாரம் முடிச்சுட்டு குடும்பத்தை பாரு, குடும்பத்தை முடிச்சுட்டு நோம்பு வை, நோம்பு வச்சுட்டு நோம்பு வைக்காம நோம்பு திறந்து இரு. எல்லாத்தையும் இது கொஞ்சம் அது கொஞ்சம் அது கொஞ்சம் அது கொஞ்சம்னு வாழ்க்கையை பேலன்ஸா. சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி நமக்கு எல்லாம் பிரபலமா தெரியும். அந்த நிகழ்ச்சியில வரும், அவர் பகலெல்லாம் நோன்பு வைப்பாரு, இரவெல்லாம் நின்று வணங்குவாரு. அவரோடு ஒருத்தரை ரசூலுல்லாஹ் சகோதரரா இணைச்சு விட்ட உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டா, நோன்பு வைக்கிறியா, நீ நோன்பு தர அப்படிம்பாரு. அவருடைய நான் உன் வீட்டில் உட்காந்து சாப்பிடணும்னா நீனும் உட்காந்து கூட உட்காந்து சாப்பிடு. வேற வழி இல்லாம நோன்பை விட்டுட்டு அவர் சாப்பிடுவார், விருந்து சாப்பிடுவார். இரவுல தொழுகைக்கு போவார். தொலை போற நேரத்துல படும்பாரு, தொழாத தூங்கும்பார். திரும்ப அவர் தூங்கிட்டாரு நினைச்சு இவர் எந்திக்கும் போது மீண்டும் பிடிச்சி கைப்பிடிச்சு இழுப்பாரு, படு, ஒரே என்ன தொழுவ நீங்க தூங்கு அப்படிம்பாரு. ரெண்டாவது தடவை மூணாவது தடவை ஆயிரும். கடைசியில் அவரே தூங்கிடுவாரு. சல்மான் பாரிசி தூங்கிடுவாங்க. தூங்கின உடனே சுப நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் எந்திப்பார். யாரு தூங்குன்னு படுக்க வச்சாரோ அவர் எந்திப்பார். அவர் எந்திச்சு என்ன பண்ணுவாரு, இப்போ தொழு, வா நம்ம போய் தொழுதுட்டு பள்ளியாசலுக்கு போவோம்னு திரும்ப கூட்டு போவார். அவருக்கு கடுமையான கோபமா இருக்கும். என்னடா இது, நம்ம இன்னைக்கு தொழுகையும் எடுத்து விட்டா இருந்தாலும் நோம்பையும் எடுத்து விட்டாரு, இன்னைக்கு ரசூலாட்ட போய் நல்லா மாட்டி விட்டுற வேண்டியதா, இவருக்கு நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்னு நேரா போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. இது மாதிரி என் தொழுகை போச்சு, நோம்பு போச்சுன்னு. நம்ம என்ன நினைப்போம், இப்படி தொழுகிற மனுஷனை தொலைவிடாம ஆக்கியிருக்கான, சரியான சைத்தானா இருப்பான் போல இருக்கு, சைத்தான் தான் தொலைவிடாம எடுத்துட்டு போவான், அப்படிதான் நம்ம நினைப்போம், நம்ம அப்படிதான் பேசுவோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லல. சதக சல்மான் கரெக்டாவே சொல்லியிருக்காரு, அவர் தான் சரியா சொல்லியிருக்காரு. ஏன் அவர் சொன்னாரு, இன்னலி நஃப்ஸிக அலைக ஹக்கா வலி ரப்பிக அலைக ஹக்கா வலி அஹ்லிக அலைக ஹக்கா வலி ஜௌஜிக அலைக ஹக்கா. உன் உடம்புக்கு செய்யற கடமை இருக்கு, உன் கண்ணுக்கு செய்யற கடமை இருக்கு, உன் மனைவிக்கு செய்யற கடமை இருக்கு, உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு செய்யற கடமை இருக்கு, உன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு.
ஒரே தொழுவு உட்கார்ந்துருந்து இந்த கடமையெல்லாம் யாரும் பார்க்கறது அப்படின்னு அவர் அறிவுரை பண்ணியிருப்பார். அதையெல்லாம் வந்து சொல்லுவார். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, சதக்க சல்மான் கரெக்டா தான் சொல்லி இருக்கிறாரு. அப்ப இதன் வழியாக ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வந்தாங்க, பேலன்ஸா இருங்க. ஒரே அடியா தொழுகைன்னு இருந்துடாதீங்க, ஒரே அடியா தொழுகை விட்டுட்டு போயிடாதீங்க, ஒரே அடியா குடும்பம்னு இருந்துடாதீங்க, குடும்பத்தை விட்டுட்டு போயிடாதீங்க, நோம்புன்னு இருந்துடாதீங்க, நோம்பை விட்டும் ஓடிடாதீங்க. இது அதுன்னு எல்லாத்தையும் ஈவனா சமமா நீங்க செயல்படுத்தணும் அப்படி சொல்லப்பட்ட மார்க்கத்துல அதிகப்படியா செய்யணும் சொல்லப்பட்ட விஷயம் இது திக்ரு ஒண்ணுதான். வேற எந்த தேடி பார்த்த வகையில வேற எதையும் அதிகமா செய்ய அப்படின்னு சொன்னதாகவே இல்லை. ஆனா திக்ரை பொறுத்த வரைக்கும் திக்ரன் கசீரா உதுக்குருல்லாஹ கசீரா, அதிகமாக நீங்க அல்லாஹ்வை திக்ரு பண்ணுங்க. வேற எதையும் அதிகமா தொழுவுங்கன்னு சொல்லல, நோன்பு வைங்கன்னு சொல்லல. இது மட்டும் அதிகமா செய்யுங்கன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா இதுதான் எல்லாம். எல்லாவற்றின் பின்னணியில இதான் இருக்கு. போர்க்களத்தின் வெற்றி வேண்டுமா, அல்லாஹ்வுடைய திக்ரின் வழியாகத்தான் வெற்றியை பெற முடியும். வியாபாரத்தில் வெற்றி வேண்டுமா, அல்லாஹ்வுடைய திக்ரின் வழியாகத்தான் வெற்றி பெற முடியும். குடும்பத்துல நிம்மதி வேணுமா, அல்லாஹ்வுடைய திக்ரின் வழியாகத்தான் வெற்றி பெற முடியும். படிப்புல நல்ல பெரிய மதிப்பெண்கள் பெற வேண்டுமா, அல்லாஹ்வுடைய திக்ரின் வழியாகத்தான் நீ பெற முடியும். அதை விட்டு இதுதான் நினைச்சனா உனக்கு அதுல வெற்றி கிடைக்காது என்று சொல்லி அந்த அளவுக்கு மார்க்கம் வலியுறுத்துகிற அல்லாஹு அக்பரை போலவே வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திக்ரும் அக்பர்னு பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு ஒரு அதே பேட்டர்ன்ல வரக்கூடிய இன்னொரு வாக்கியம் இருக்கிறது, அல்லாஹு அக்பர் வல திக்ருல்லாஹி அக்பர். அதே மாதிரி மார்க்கம் சொல்லக்கூடிய குர்ஆன் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்கிறது, ஒரு ரில்வானும் மினல்லாஹி அக்பர், ஒரு ரில்வானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹ்வுடைய திருப்தியாக பெரியது. அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ்வுடைய திக்ர் பெரியது, அல்லாஹ்வுடைய திக்ர் அல்லாஹ்வுடைய திருப்தி ஆக பெரியது. அல்லாஹ்வுடைய திருப்தி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நாம செய்யக்கூடிய இந்த அமல்கள் இபாதத்துகள்லாம் இருக்குல்ல, இபாதத்தை செய்யறது விஷயம் இல்லை, இந்த இபாதத்துடைய நன்மையோட நம்ம வீட்டுக்கு போகணும், நன்மையோட மௌத்தா போகணும். மறுமையில் இந்த நன்மையை நம்ம அல்லாஹ்விடத்துல வாங்கணும். ஆனா பல நேரங்கள் என்ன ஆகுதுன்னு கேட்டா, நாம இபாதத்தை செஞ்சு முடிச்சிடுறோம், ஆனால் அதனுடைய நன்மைகள் நமக்கு கிடைக்கிறதே இல்லை. நாமே அந்த நன்மைகளை இழக்கிற காரியங்களையும் சேர்த்து செஞ்சிடறோம். சில பேர் இந்த பேச்சாளர்களை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, பேசுவான், பேசுறதை கேட்க விடாம பேசுவாம்பாங்க. அவர் தான் வந்து நின்று பேசுவார் மேடைக்கு முன்னாடி, ஆனா உட்கார்ந்து இருக்கிறவன் அந்த பேச்சை கேட்க மாட்டான். அந்த மாதிரி அவரே பேசுவார். அவர்கிட்ட இருக்கிற சில செய்கைகள், சில வார்த்தைகள், சில நடவடிக்கைகள் பேசிக்கொண்டே இருக்கும்போது அவரிடமிருந்து வெளிப்படக்கூடிய சில மெய்ப்பாடுகள் அது என்ன பண்ணுவோம்னு கேட்டா, அவன் பேசுறதை கவனிக்க விடாம அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கானோ அதை நோக்கி கவனத்தை திருப்பிடும். உதாரணமா சில பேர் நீங்க பேச கேட்டிருக்கலாம், ஆரம்பிப்பாங்க, அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதர்களை ஏன் அனுப்பி வைத்தான் என்றால், அதாவது ஒவ்வொரு தூதர்களையும் அனுப்பியதற்கான காரணத்தை அல்லாஹ் நமக்கு விளக்குகிறான். ஒரு 2 நிமிஷம் பேசியிருப்பாரு, அல்லாஹ் தூதர் அனுப்பினா வச்சாங்க. ஆனா ஆரம்பிக்கும் போதே எப்படி அதாவது ஆரம்பிப்பாரு, அடுத்து ஒரு 4 வார்த்தை போடுவார், அடுத்து ஒரு அதாவது ஏன் அல்லாஹ் இதை சொல்லி இருக்கிறான் என்றால், அதாவது நாம் அனைவரும் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது குர்ஆன் என்ன பேசுகிறது என்பதை புரிந்து கொண்டால்தான், அதாவது ஹதீஸ் என்ன சொல்லுகிறது. மொத்தத்திலே 1 நிமிஷம் கூட நான் சொல்லல, ஆனா 9 அதாவது சொல்லிட்டேன். இது என்ன ஆகும்னு கேட்டா, உட்கார்ந்து இருக்கிறவன் முதல்ல ஸ்டார்டிங்ல நீங்க கவனிக்க மாட்டீங்க. இப்ப நான் சொன்னது பிறகு என்ன தெரியுங்களா, 9 10 11 இன்னைக்கு சென்டம் அடிச்சுட்டாரியா போடு 100 அதாவது போட்டிருக்காரு. இவன் கவனிச்சது பூரா அதாவது தான். 3/4 மணி நேரம் பேசியிருப்பாரு அவரு, என்னெல்லாமோ சத்தம் போட்டிருப்பாரு, அப்படி பண்ணிருப்பாரு, இப்படி பண்ணிருப்பாரு, நகைச்சுவை சொல்லியிருப்பாரு, என்னெல்லாமோ சொல்லியிருப்பாரு. ஆனா கடைசியில உட்கார்ந்துருக்க எதை கவனிச்சான்னு பார்த்தா, அவர் போட்ட அதாவது மட்டுமே கவனிச்சிருவா, எதையும் கவனிக்க மாட்டான். இங்கிலாந்துல ஒரு பெரிய கடந்த நூற்றாண்டு ஒரு பெரும் பேச்சாளர் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப பிரபலமான ஒரு பேச்சாளர். அவருடைய பேச்சுக்களை வந்து மக்கள் காசு கொடுத்து கேட்கிறாள். அவருக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் டிக்கெட் வாங்கி அவருடைய உரையை கேட்க போவாங்க. அவ்வளவு பிரபலமாக இருந்த ஒரு பெரும் பேச்சாளர். ஆனால் அந்த பேச்சாளருடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, அவர் பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல அவருடைய இந்த ஷோல்டர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டா, பேச்சு சுவாரஸ்யத்தை எப்படிம்பாரு அப்படியே ஸ்பீடு கூட கூட நேரம் ஆக ஆக குதிரை வண்டி ஓட்டுறவாரு, டக்குச்சிக்கு அப்படியே கை மேலும் உதற ஆரம்பிச்சிடும். உள்ள உட்கார்ந்து எல்லாம் கிடந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவருக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு, என்னடா இது பேச்செல்லாம் மேட்டர்லாம் கரெக்டா தான் இருக்கு, விஷயத்தை எல்லாம் கரெக்டா சொல்லி போடுறோம், ஆனா இப்படியே இந்த தோல் போட ஒவ்வொரு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒவ்வொரு பேச்சாளர் இடத்துல சில இது மாதிரியான சின்ன சின்ன வேறுபாடுகள், சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் இருக்கும். சில பேச்சாளர் இப்படி சட்டையை பிடிப்பாங்க, அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருவான். அப்ப கடைசி இப்படி பட்டன் எல்லாம் அத்த ஆட்கள்லாம் இருக்கு, கடைசியில் இப்படி பேசிட்டே இருப்பார்.
பேசி பேசி கடைசியில பார்த்தா பேசி முடிக்கிறதுக்குள்ள இந்த பட்டன் காலி அந்த பட்டன் காலி அப்படியெல்லாம் பட்டனை அறுத்து அவருக்கு தெரியல. அவங்க அந்த மேடையில் போய் நின்று அந்த மேடை கூச்சத்தினாலேயோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு பியர்னாலேயோ அவங்க இது மாதிரியான சில தங்களையும் மீறிய சில செயல்பாடுகள் அந்த மாதிரி அந்த பேச்சாளர் இப்படி 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 போகும். ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டா, இந்த நிலவரத்தை மாற்றணும், இதுல இருந்து நம்ம மாறலாட்டி மக்களிடத்துல நம்முடைய பேச்சுக்கள் போய் சேராதுன்னு சொல்லிட்டு அதுக்காக வேண்டி தனிமையில உட்காந்து ஒரு பயிற்சி எடுத்து ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றுட்டு பேச ஆரம்பிப்பார். கண்ணாடியினுடைய நிலைப்படிக்கு மேல் பகுதியிலிருந்து 2 கத்திய கயித்துல கெட்டி இப்படி தொங்க விட்டுக்குவார். நேரம் தோல் புஜத்து வரைக்கும் இப்படி இப்படி நிற்கும். கரெக்டா பேசிக்கிட்டே இருக்கிறவர் கண்ணாடியை பத்தி பேசுவார். பேசிக்கிட்டே இருக்கும்போது அவரே அறியாம பேச்சு அப்படின்னு பாருல டக்குன்னு இப்படி கத்தி குத்தும். உடனே அப்படின்னு கீழே இறக்கிக்குவார். அதுக்கப்புறம் திரும்ப பேசுவார், திரும்ப குத்தும், திரும்ப அப்படியே இறக்கிக்குவார். இப்படியாக பழகி 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 ஒரு கட்டத்தில் அந்த கை தூக்குற பழக்கம் இல்லாமலே போய் அவர் மாறிட்டாரு அப்படின்னு அவருடைய வரலாற்றுல படிக்கிறோம். இது இப்ப கடந்த நூற்றாண்டு ஒரு பெரும் பேச்சாளருடைய வரலாறு இது. இந்த மாதிரி சில பேர் சில காரியங்களை செய்வாங்க, அதனுடைய பிரதிபலன் கிடைக்காத வகையில நாம் சில வழிபாடுகளை செய்கிறோம், ஆனால் அதனுடைய பிரதிபலன் நமக்கு கிடைக்க வேண்டுமா இல்லையா? ஆனால் நம்மையும் அறியாமல் அல்லது அறிந்தோ அறியாமலோ பல நேரங்கள்ல நாம செய்யக்கூடிய நல்லறங்களுக்கான நன்மைகளை நாம் எடுத்து செல்லாமல் வெறும் கையோடு வீட்டுக்கு திரும்பக்கூடிய நிலை பல நேரங்களில் ஏற்பட்டு விடுகிறது. அது எதனால் ஏற்படுகிறது, எப்படி ஏற்படுகிறது என்று பார்த்தால் அதுக்கான பதிலாகத்தான் குர்ஆன் நான் குறிப்பிட்டு காட்டிய அந்த வார்த்தையில சொல்லுகிறது, வரிதுவானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹ்வுடைய திருப்தியே ஆக பெரியதுன்னு இருக்க. இந்த அல்லாஹ்வுடைய திருப்தி அப்படிங்கிற இந்த சொல்லும் அது நம்முடைய உள்ளத்திலே இடம்பெற்றிருக்கிற இடமும் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் நமக்கு நன்மையை தருமா தராதா என்பதை தீர்மானிக்கிறது. நான் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாமே அல்லாஹ்வின் திருப்திக்காகத்தானா? நாம என்னைக்கு இது சம்பந்தமா தனிமையில் அமர்ந்து என்றைக்கு சிந்தித்திருக்கிறோம்? எல்லாரும் தொழ போறாங்க, தொழுகிறோம். வீட்டுல தொலை சொன்னாங்க, தொழுகிறோம். 4 பேர் முன்னாடி இந்த மாதிரி பல நோக்கங்களுக்காக பல காரணங்களுக்காக நம்மிடத்துல வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஆனா உண்மையில நான் இதை செஞ்சது முழுக்க முழுக்க அல்லாஹ் உன் திருப்திக்காக மட்டும்தான். ரஹ்மானே, என்ன உன்னுடைய திருப்தியை தான் நான் கேட்கிறேன், எனக்கு திருப்தியை கொடுத்துரு, நீ என்னை திருப்தி பெற்றுக்கொள், நீ என்னை பொருந்திக்கொள் அப்படின்ற அந்த உணர்வோடு நம்முடைய வழிபாடுகள் நடைமுறைக்கு வருகிறதா? ஷைத்தான் அவ்வளவு ஈஸியா வரவிடவே மாட்டான். நீங்க தொழுகையில் உள்ள செயல்களை செஞ்சிட முடியும், ஆனா தொழுகையின் பொழுது ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி கெடுப்பான் ஷைத்தான். சில பேர் தொழுகைக்கு வரவிடாம கெடுப்பான், சில பேர் தொழுகையில வர வச்சு கெடுப்பான், தொலை வச்சு கெடுப்பான். நல்ல தொழுவார், நல்ல தொழுவார், நல்ல தொழுவார், பெரிய தொழுகையாளியா இருப்பார், இபாதத்தினா இபாதத்து, அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நீங்களாம் அப்படியே வியந்து பார்க்கிற அளவுக்கு என்ன தொழுகப்பா, இரவுல தொழுகை, பகல்ல தொழுகை, முன்சுன தொழுகை, பின்சுன தொழுகை, நஃபில் தொழுகை. அந்த மனுஷன மாதிரி தொழுக ஆள் இல்லப்பா அப்படின்னு ஊரு பேசும். ஊரு பேசுற பிரச்சனை இல்ல, அவருடைய உள்ளமும் சேர்ந்து பேசும். நம்மள மாதிரி தொழுவதற்கு யார் இருக்கா அப்படின்னு பேசும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருச்சி பாலக்கரையில் அமையவிருக்கும் தாருசலாம் பள்ளிக்காக நாம் ஏற்கனவே சுமார் 4000 ஸ்கொயர் ஃபீட் இடத்திற்கு பாதிக்கான தொகையை கொடுத்து அதை நாம் பதிவு செய்திருக்கிறோம். மீதி தொகைக்கான பங்கை ரமலானிலே நாம் அறிவித்தோம். 8000 பங்குகள் தேவை. ஒரு பங்கின் விலை 1000 ரூபாய் என்று சொல்லி நாளை முதல் ஒற்றைப்படை இரவை தேடுகின்ற முகமாக அதில் 1000 மாதங்களை விட சிறந்த நாள் ஒன்று இருக்கிறது என்பதற்காக அதில் எப்படியும் நம்முடைய நன்மைகளை கொள்ளையடித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் இபாதத்துகள் செய்ய இருக்கிறோம். அதே அந்த 1000 மாதங்களை விட சிறந்த நாளை தேடுவது போல் நம்முடைய தாருசலாமில் 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொழக்கூடிய வகையில் ஒரு இடத்தை நாம் வாங்கி அதில் பள்ளி கட்ட இருக்கிறோம். ஆகவே அந்த 1000 மாதங்களை சிறந்த விட அந்த நாட்களிலே 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இபாதத் செய்கிற இந்த இடத்திலே வெறும் 1000 ரூபாயில் நாம் அதை பங்கு கொள்ள முடியும் என்கிற வகையில் நாம் ஒரு பங்கின் விலை 1000ஆக பகுத்து கொடுத்திருக்கிறோம். இடத்திற்காக பொருளாதாரத்தை வாரி வழங்கி நாம் நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்துள்ள வேண்டும் என்றும் உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா?
தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம் நம்பர் 64 பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. சுத்தமான பசும்பாலில் செய்யப்பட்ட பன்னீர் மற்றும் குல்ஃபி இப்போது உங்கள் அருகில் உள்ள கடைகள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் டீலர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். இப்ப நாம இந்த நேரம் இந்த இரவு பொழுதுல அமர்ந்திருக்கிறோம். இறைவனுடைய இபாதத்தை எதிர்பார்த்து, அல்லாஹ்வுடைய நன்மையை எதிர்பார்த்து, அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்து, நெசமாவே திருப்தி தான் நம்முடைய நோக்கமா இல்லையான்னு இப்ப நாம ஒரு ரீசெக் பண்ணி பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நீங்க கொஞ்சம் அப்படி அசை போட்டு பாருங்க, பல நேரங்களில் நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். தொழுகையாளிகளை வச்சே நான் சொல்றேனே, தொழக்கூடிய பல பேர் தொழாதவர்களை எப்படி பார்க்கிறார்கள்? தொழக்கூடிய பல பேர், சில இடங்களுக்கு நம்ம போவோம், தொழுகையை பத்தி பேசுங்கம்பாங்க. தொழுகையை பத்தி பேசுங்கன்னு சொல்லிட்டா பேசிடலாம், பிரச்சனை இல்லை, அதோட முடிச்சுட்டா ஓகே. எங்க சுபகிரமத்துல ஒரு பேர் வர மாட்டேங்கிறான். இவர் கரெக்டா வர்றாரு, இவர் வராம சொல்லல, வந்துட்டு தான் சொல்றாரு. ஆனா வந்தவர் எப்படி சொல்றாரு? ஒரு பையன் தொழுகை இல்லைங்க, நாளால கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு நாள் சுபகம் மிஸ் பண்ணதில்லை. இந்த விவரம் எனக்கு எதுக்கு? நான் எல்லாரையும் பொதுப்படையா குறை சொல்வதாக எண்ணி விடாதீர்கள். உங்களுக்குள்ள இந்த விஷயத்தை நீங்க எப்படி பரிசீலனை பண்ணணும், இந்த மாதிரி சிக்கலை சைத்தான் கொண்டு வருமா என்பதை உணர்த்தி காட்டுவதற்காகத்தான் இந்த செய்தி. இதை நான் சொல்லும் பொழுது என் உணர்வு எப்படி இருக்கிறது, ஏதாவது ஒரு வகையில கன்வே பண்றேன். எப்படி நான் 8-10 வருஷமா கரெக்டா சூது தொழுகிற ஆளு அப்படிங்கிறத உங்க கவனத்துக்கு கொண்டு வருவது என்னுடைய நோக்கமா? பெரும்பாலும் அதான நோக்கமா இருக்கிறது. அந்த சொல்லின் பின்னணியில் வேற என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் நோக்கமா இருக்குது. காலையில 11 மணி போன் அடிக்கிற எந்திக்கிறாரு, அப்பதான் போனை எடு, என்ன பாய் தூங்கிட்டு இருக்கீங்களோ, ஆமான்னு சொல்லிட்டா போதுமானது. அல்லது இரவு முடிச்சிருந்தேன்னு சொல்லிட்டா ஓகே, நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஆமா சொல்லுங்க அப்படின்னா ஓகே. அது நைட்டு ஒத்தப்பட இரவா, இந்த லைலத்துல தொழுதமா, அது வந்து படுக்கிறது சுபுக ஆயிடுச்சா? இது சரியா தப்பா? இது ஏன் வருகிறது? நான் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் இது பிழை அப்படின்னு சொல்ல வரல, ஒட்டுமொத்தமா நான் குற்றம் சாட்டல. ஆனால் இது எல்லோரிடமும் இருக்கிறதா இல்லையா? இந்த சொல் எதனால் வெளிவந்தது? நான் இரவிலே நின்று வணங்கினேன் என்பதை உங்களுக்கு சொல்ல வைப்பது இதன் நோக்கமா இல்லையா? பல நேரங்களில் சொல்ல வை, சைத்தான் சொல்ல வைக்கிறான். அப்படி எல்லா விஷயத்தையும் இப்படி சொன்னீங்களா? நான் கேட்கிறேன், எல்லா விஷயத்தையும் சரியோ தவறோ வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியங்களையும் எல்லா நாட்கள்லையும் இது மாதிரி 11 மணிக்கு 12 மணிக்கு நீங்க தூங்கி எந்திக்கிற எல்லா நேரங்களையும் முதல் நாள் இரவு எதனால் உங்களுக்கு தூங்குவதற்கு தாமதமானதோ அந்த காரணத்தை சொல்லித்தான் போன் அட்டெண்ட் பண்றீங்களா? தொழுகைக்கு மட்டும் வருதுன்னா இல்ல, இவருடைய பழக்கமே இப்படித்தாங்க. போன் எடுத்தாருன்னா அப்படித்தான் பேசுவார், அதான் ஓகே விட்டுருங்க. நம்ம பழக்கம் அப்படி இல்லையே. மத்த எந்த விஷயத்தையும் நம்ம சொல்ல மாட்டேங்கிறோமே, இதை மட்டும் சொல்றோம்னா என்ன அர்த்தம்? நான் சொல்லல, சைத்தான் சொல்ல வைக்கிறான். அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனிதர்களுடைய உள்ளங்களில் மறைவாக இருந்து கொண்டு கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்துகிற, இதான் கெட்ட எண்ணம். கெட்ட எண்ணம் அடுத்தவனை கெடுக்கிறது மட்டுமே கெட்ட எண்ணம் இல்ல, என்னுடைய அமலையும் சேர்த்து கெடுத்துக்கிறான், அதான் ஆகப்பெரிய கெட்ட எண்ணம். இதை விட பெரிய கெட்டது வேற என்ன இருக்க முடியும்? அப்ப இந்த எண்ணம் துளிர்த்த உடனே அல்லாஹ் சொல்றான், வராம இருக்கும்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் பெர்ஃபெக்ட். நம்ம உள்ள ரொம்ப பெர்ஃபெக்ட்டுங்க, அப்படி ஒரு சிந்தனை வரவே இல்லைங்க. அப்படியெல்லாம் கிடையாது, வரத்தான் செய்யும். சைத்தான் ஒருத்தனை படைச்சிருக்காங்கள, அவனுடைய வேலையை செய்யத்தானே செய்வான். அவன்லாம் படுத்து தூங்க மாட்டான், கண்டிப்பா செய்தான். நீங்க நல்லா தொழுதா, நல்ல அமல் செஞ்சா இந்த உணர்வுகளை உங்களுக்கு ஏற்படுத்தான் செய்வான். இப்ப அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன தக்கவு இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு. இறையச்சமுடைய மக்கள் ஷைத்தானுடைய தீண்டுதலை உணர்கிற பொழுது ததக்கரு, உடனே விழித்துக் கொள்வார்கள். ஆஹா டேஞ்சரு, நீங்க சொல்லிட்டீங்க விட்டுருங்க, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க. சொல்லிட்டீங்க, மேட்டர் சொல்லிட்டீங்க. சொல்லும் போது உங்களுக்கு ஒரு வகையான பூரிப்பு வேற. மற்ற நேரத்தில் போன் அடிச்சுன்னா உங்களுக்கு எரிச்சல் வருது. இப்ப இதை சொன்ன உடனே லேசா உள்ளத்துக்குள்ள ஒரு குரூரமான மகிழ்ச்சி ஒண்ணு வருது.
அப்ப இந்த மகிழ்ச்சியின் காரணம் என்ன, அடிப்படை என்ன? நான் ஒரு பெரிய வழிபாடு செய்கிறவன், நான் ஒரு நல்ல தொழுகையாளி அப்படிங்கிற விஷயத்தை சொன்ன அடுத்தவனுக்கு சொன்னதன் வழியாகத்தான் உங்களுக்கு இந்த மகிழ்ச்சி வந்துருச்சு. ஓகே, வந்த உடனே நீங்க யோசிக்கணும். அப்படியே கண்டுகொள்ளாம அப்படியே சொல்லிட்டு அங்கிட்டு போய் உட்காந்து இங்கிட்டு போய் உட்காந்து எல்லாத்தையும் பேசி போனை போட்டு அப்படி சொல்றதை விட, ஆகா சொல்றமே எதனால் வந்துச்சு, இது வரக்கூடாத, அல்லாஹ் காப்பாத்தணுமே அப்படின்னு இரையச்சமுடைய மக்கள் விழித்துக் கொள்வார்கள். ததக்கரு விழிச்சுட்டா என்ன பண்றது? உடனே மன்னிப்பு, யாரா உனக்கு தான் செஞ்சப்பே, நான் வேற யாருக்கும் செய்யல, இவன் காட்டுறதுக்கு செய்யல, ஆனா செய்தான் வாயில அப்படி போட்டுட்டான், என் எண்ணத்துல கொண்டு வந்துட்டான், என்ன காப்பாத்து, என் இபாதத்தை காப்பாத்து, யாரெல்லாம் நான் உனக்காகத்தான் செஞ்சேன், உன் திருப்தியே எனக்கான ஒரே இலட்சியம் ரப்பே, அல்லாஹ் இடத்துல சரணடைய தவிர வேற வழியே இல்லை. வரத்தான் செய்யும், வந்த காப்பாத்துங்க, கவனிச்சுக்கிட்டே கவனத்தோடு. அதுக்கு தான் அல்லாஹ் சொன்னான், திக்ருல்லா உதுக்ருல்லாஹ திக்ரன் கஸீரா, அதிகமா அல்லாஹ்வை நினை. இதா அதிகமா நினைக்காம கொஞ்சமா நினைச்சீங்கன்னா வராது. எப்ப பார்த்தாலும் அல்லாஹ் பத்தியான சிந்தனை மண்டையில ஓட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் வந்த உடனே டக்குன்னு அல்லாஹ்வுடைய திக்ரு வந்துருமா? திக்ரு வந்த உடனே ஷைத்தானுடைய உணர்வு இந்த பக்கம், அல்லாஹ்வுடைய திக்ரு இந்த பக்கம். அல்லாஹ்வுடைய திக்ரு வந்துச்சுன்னா ஷைத்தானுடைய திக்ரு அடிபட்டு போகும். அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டே தவிர இதை உங்களால் வெல்லவே முடியாது. ஷைத்தான் ஒன்றும் அவ்வளவு எளிதானவன் இல்லை, வீழ்த்துகிற அளவிற்கு. நாம் அவனோடு போராடி ஜெயிக்கிற முடியவே முடியாது. ரப்புல் ஆலமீனுடைய உதவி இருந்தாலே தவிர முடியாது. உலகத்துக்கே நேர்வழி காட்டுகிற வேதம் குர்ஆன். குர்ஆனை பத்தி குர்ஆனே இப்படித்தான் சொல்கிறது. இந்த குர்ஆன் எப்படிப்பட்டதுன்னா, இது உறுதியானது, மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது, நேர்வழியை தெல்ல தெளிவாக காட்டக்கூடியது, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு வேதத்தை நீங்க எடுத்து வச்சு படிக்கிறீங்க. படிச்ச உடனே நேர்வழி கிடைச்சிருமா? இல்ல, கிராஸ்ல ஷைத்தான் நிப்பான். முடியாது. உங்களால அவ்வளவு இயல்பாக குர்ஆனை படிச்சவர்கள் எல்லாம் நேர்வழி பெற முடியாது. ஆனா குர்ஆனை பத்தி என்ன சொல்லுது? இது நேர்வழி காட்டும்னு. பல பேருக்கு படிக்கிறா நேர்வழி வரல, கண்ணுக்கு முன்னாடி நல்லா தெரியுது இவன் வழிகேட்டில் இருக்கிறான்னு. படிக்கிறான், அவனுக்கு விளக்கம் இல்ல, சத்தியத்தை பற்றிய புரிதல் இல்ல. என்ன காரணம்? வேற ஒண்ணுமே இல்ல. இடையில கிராஸா குர்ஆனை ஓதுற ஆரம்பிக்கிறியா, வந்து நின்றுவான் ஷைத்தான். அல்லாஹ் சொல்ல, வைதா கரஅத்தல் குர்ஆன ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆகிரத்தி ஹிஜாபம் மஸ்தூரா. குர்ஆனை நீங்க ஓத ஆரம்பிச்சீங்கன்னா இடையில ஒரு திரை, ஒரு மறைவு, ஒரு தடுப்பு உங்களை தடுத்து நிறுத்தும். வைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஇஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அதனால அந்த தடை உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு அல்லாஹ்விடத்துல ஷைத்தான்கிட்ட இருந்து பாதுகாப்பை தேடி குர்ஆனை படி. குர்ஆன் நேர்வழி காட்டுகிறது, டைரக்டா படிக்க வேண்டியதானே. இது அப்ப இது எடுத்து முடியாது. இது வந்தா அது போகும். ஆனா இடையில ஒருத்தன் நிப்பான். அவனை ஜெயிக்கிறது உங்களுக்கு அவ்வளவு எளிதல்ல. நீங்க திரும்ப திரும்ப உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் யா அல்லாஹ் உனக்கு, யா அல்லாஹ் உனக்கு, யா அல்லாஹ் உனக்கு. நான் வேற எந்த யாருடைய திருப்தியை எதிர்பார்க்கல, வேற யாரிடத்துல பேர புகழ பாராட்ட எதிர்பார்க்கவே இல்லை. அதனாலதான் அல்லாஹ் சொன்னா, ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான், அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தம் தொழுகையில் கவனமற்றிருக்கிறார்கள், வல்லதீன ஹும் யுராவூன், அடுத்தவன் பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் தொழுகை கெட்டு போச்சுங்கன்னா அல்ல. ரொம்ப அழுது தொழுகிறாரு, கண்ணீர் வடியுது, நிஜமாவே உள்ளம் உருகி தொழுகிறார். தக்பீர் கட்டி சஜிதாவுல அதிக நேரத்துல இருக்கிற நேரத்துல அப்படியே சஜிதாவுல ஒன்றி போய் அல்லாஹ்விடத்துல அழுது மன்னிப்பு கேட்டு எல்லா காரியங்களும் பாதுகாப்பு கேட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் இப்படி வலது பக்கம் திரும்புறாரு. திரும்புகிற நேரத்துல அவர் கண் பார்க்கிற தொலைவில் ஒருத்தர் இவரை பார்க்கிறாரு. இவருடைய கண்கள்ல இருந்து வருகிற கண்ணீரை அவர் பார்க்கிறார். இப்பொழுது இவருடைய உள்ளத்தில் என்ன வருகிறது? அப்படி திரும்பல, கண்ணில் இருந்து கண் வடிஞ்சுக்கிட்டே இருக்கு, தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் பார்த்துட்டாரு, இந்த பக்கம் திரும்புறேன், அப்படி தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. அது வரைக்கும் கரெக்ட், பெர்ஃபெக்ட். ஏன்னா அந்த உணர்வு, அந்த கண்ணீர் எப்படி வரும்? ரப்புல் ஆலமீனுக்கு எங்க கண்ணீர் வரைக்கும் நம்ம மிளகா பொடியா கண்டுபட்டுருச்சு அல்லது வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்காங்களா? எது அவனுக்கு கண்ணீரை தந்தது?
தன்னுடைய ரப்புக்கு முன்னாடி சிரத்தை கொண்டு போய் கீழே வச்சுட்டோம் அப்படிங்கிற ரப்புக்கு முன்னாடி தன்னுடைய பணிவை வெளிப்படுத்துகிற காரணத்தினால் அல்லாஹ் அப்படியே உள்ளத்தை மென்மையாக்கி கண்கள்ல இருந்து அப்படியே தண்ணியை கொட்ட வச்சிடறான். உள்ள லேசாக 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 கண்ணு தண்ணீரை அள்ளி கொட்டிக்கிட்டே இருக்கும். கண்ணீர் வருவது தடைபடுகிறதுனா உள்ள அப்படியே இறுகி கிடக்குன்னு அர்த்தம். சூரா பக்ரால ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கும். யூதர்களை பனு இஸ்ரவேலர்களை பத்தி பேசிட்டு வரும்போது சும்மா கசத்து குலூபுக்கும் மின் பஅதி ذلك فهي كالحجارة أو أشد قسوة. உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இறுகி விட்டது, கற்களை போல. இல்ல இல்ல, அதை விட இறுக்கமாக. وإن من الحجارة لما يتفجر منه الأنهار وإن منها لما يشقق فيخرج منه الماء وإن منها لما يهبط من خشية الله. கல்லை விட இருண்டு கிடக்கு. ஆனா கல் எப்படி இருக்கு தெரியுமா? கல்லை பத்தி எல்லாம் வர்ணிக்கிறான். சில கல் இருக்குப்பா, கல்லுக்குள்ள இருந்து தண்ணி வருதுப்பா. கல்லுக்குள்ளே தண்ணி வருதுடா, மனுஷன் ஓங்கன்னு தண்ணி வரலையா? وإن منها لما يهبط من خشية الله. அல்லாஹ்வுடைய அச்சத்தால் வெடித்து விடுகிற கற்களும் இருக்கிறது. கல்லுக்கே அந்த ஃபீல் வருதா, அந்த உணர்வு வருதா? உனக்கு வரமாட்டேங்குதா? நாம் இறுதியாக இறைவனோடு உரையாடி என்றைக்கு அழுதோம்? இறைவனோடு நடத்திய உரையாடலில் என்றைக்கு நம் கண்கள் கண்ணீரை சொரிந்தது? கியாமத்தினால அல்லாஹ்வுடைய நிழல் தருவாங்க அரிசில நிழல் தரக்கூடிய பட்டியலை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எத்தனை பேர் அது? 7 பேர். 7 பேர் சொல்லுங்க பார்க்கலாம், நினைவில் இருக்கான்னு பாப்போம், செக் பண்ணுவோம். நீதியான அரசன், இமாமுன் ஆதில், நீதியான அரசன். ஓகே, 1. அல்லாஹ்வுக்காக வேண்டி சேர்ந்து, அல்லாஹ்வுக்காக வேண்டி வெரி குட் பிரிந்த நண்பர்கள் 2. கடைசியில் சொல்லுவோம். பள்ளியோடு தொடர்பு வைத்துக் கொண்ட உள்ளம், ரஜுலுன் கல்புஹும் அல்லக்கும் பில் மசாஜித். இபாதத்திலே தன்னுடைய இளமையை கழித்த வாலிபர், வலதுகை செய்கிற தர்மத்தை இடதுகை அறியாத வகையில் செய்தவர், தவறான முறையில் ஒரு பெண், தகுதியுள்ள பெண் அழைத்தும் கூட அல்லாஹ்வுக்காக வேண்டி 5 மறுத்து அதிலிருந்து விலகியவர். 7வது பாயிண்ட் சொன்னாரு, வதக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாலத் ஐனாஹு. தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து கண்களில் இருந்து கண்ணீர் வடித்தவர். அல்லாஹ்வை நினைச்சு அழுகிறது. நம்ம எவ்வளவு அழுது இருக்கிறோம்? அல்லாஹ்வுக்கு அழுகிறது மட்டும் இல்ல, அல்லாஹ்வுக்கு அழுகிறதுனால அல்லாஹ் முன்னிலையில் அழுதுட்டோம், அல்லாஹ் முன்னாடி பலவீனத்தை வெளிப்படுத்திட்டோம், அல்லாஹ் முன்னாடி நம்முடைய இயலாமையை கொண்டு போய் கொட்டிட்டோம். அப்படிங்கிறது மட்டும் இல்ல, அந்த அழுகை என்ன செய்யும்னு கேட்டா உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பிரதிபலிக்கும். எல்லா இடங்களிலும் நீங்க மென்மையா மாறுவீங்க. இந்த ஆணவம், அகம்பாவம், திமிரு, தடித்த பேச்சு, நான் யாரு காட்டுறேன் பாரு என்கிற மாதிரியான உணர்வு அங்க அழ ஆரம்பிச்சீங்கன்னா அப்படியே மனசு மென்மையாகல, கல்பு லேசாகுங்க. கல்பு லேசாக 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 அப்படியே மென்மையான மனுஷனா மாறி போவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ யுஹிப்புர் ரிஃப்க ஃபில் அம்ரி குல்லி. எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் மென்மையே விரும்புகிறான். இன்னல்லாஹ ரஃபீக், அல்லாஹ் மென்மையானவன், அவன் மென்மையே விரும்புகிறான். அப்படியே மென்மை வரும். இது எல்லாம் எங்க எதன் வழியாக சாத்தியம்னு கேட்டா, ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ் உன் திருப்தி தான், அல்லாஹ் உன் திருப்தி உனக்காகத்தான் உனக்காகத்தான் உனக்காகத்தான். அதுக்கு ஈக்குவலா ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய திருப்திக்கு இணையாக திருக்குர்ஆன்ல அல்லாஹ் இந்த செய்தி எப்படி சொல்றான் பாருங்க. வர்லுமானும் மினல்லாஹி அக்பர்னு சொன்னோம்ல, அல்லாஹ்வுடைய திருப்தியே ஆக பெரியதுன்னு சொன்னோம்ல. இந்த வார்த்தைய ஒரு வசனத்தின் இடையில வர்ற வார்த்தை, மேல இருந்து அந்த வசனத்தை நீங்க வாசிங்க, அருமையா அல்லாஹ் சொல்லிட்டு வர்றான். வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத்தி. மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் அல்லாஹ் வாக்குறுதி அளித்திருக்கிறான். ஏற்கனவே கடந்த ஒரு கூட சொன்ன அல்லாஹ்வுடைய நியதிகள்னு சிலது இருக்கு. அல்லாஹ்வுடைய நியதிகள் என்றைக்குமே மாறாது. அல்லாஹ் விதித்து வகுத்து வச்சிருக்க நியதிகள் இருக்குல்ல, வாழ்வின் இயற்கையின் பிரபஞ்சத்தின் நியதிகள். இது இப்படித்தான். இப்ப அடுப்புல ஒரு குறிப்பிட்ட அளவு விறக வச்சு எரிச்சோம்னா அரிசி சோறா மாறிடும்னு ஒரு ரூல் இருக்குல்ல, அது அப்படித்தான். அது மாறவே மாற.
அந்த குறிப்பிட்ட அளவு, குறிப்பிட்ட வெப்பம், குறிப்பிட்ட தண்ணி, குறிப்பிட்ட அரிசி இருந்தா குறிப்பிட்ட நேரத்துல அரிசியா ஆகும், இன்னும் குறிப்பிட்ட நேரம் ஆகும்போது கஞ்சியா மாறும், இன்னும் குறிப்பிட்ட நேரத்துல ஒண்ணுமே இல்லாம போகும். இல்ல நான் எல்லாம் கரெக்டா செய்வேன் ஆனா அவர் சோறாகாது பாரு அப்படி சொல்லவே முடியாது. ஒரு கம்பி எடுத்து இந்த சோறை நான் குத்துறேன், 1 2 3 4 5 இத்தனை கிலோமீட்டர் வேகத்துல இத்தனை குத்துனா இந்த இந்த இதுல ஏற்படக்கூடிய விளைவுன்னு ஒண்ணு இருக்கு, அது ஏற்பட்டே தீரும். இல்ல ஏற்படாது சொல்லவே முடியாது. நியதி, இது வாழ்வின் நியதி. இப்படின்னா இதனுடைய ரிசல்ட் அதான். உள்ள சாப்பிட்டது வெளியே வந்தே தீரும், நியதி. அது பூட்டி உள்ள வைக்க முடியாது. அந்த நீதி மாறாத நீதி. அல்லாஹ்வுடைய உலகத்துல நாம சொல்லக்கூடிய நீதிகளில் கூட மாற்றங்கள் வந்துடும். அல்லாஹ்வுடைய நீதிகள்ல மாற்றமே இருக்காது. லா தப்தீல லி சுன்னத்தில்லா, அல்லாஹ்வுடைய சுன்னத்தில் எந்த மாற்றமும் இல்லை. நாம பொதுவா ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துல தான் பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா குர்ஆன் சொல்றது அல்லாஹ்வுடைய சுன்னத்தை பத்தி பேசு. லா தப்தீல லி சுன்னத்தில்லா, அல்லாஹ்வுடைய வழிமுறையில் அல்லாஹ்வுடைய நீதியில் எந்த மாற்றமும் இருக்காது. அப்படியே அவன் வாக்கு கொடுத்தான் இதுக்கு இதுதான், அது அப்படித்தான், அதுல மாற்றமே கிடையாது. மாறுதுன்னா வேற ஏதோ சிக்கல், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, தப்பா செஞ்சிருக்க, உன்னுடைய நடைமுறையில புரிதல்ல தியரியில வேற ஏதோ ஒரு கோளாறு இருக்குன்னு அர்த்தமே தவிர அங்க கோளாறே இல்லை. அந்த மாதிரி நியதிகளை பேசுகிற வார்த்தைகளில் அல்லாஹ் பேசுகிறான். வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் அல்லாஹ் வாக்குறுதி அளித்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான்னு சொன்னாலே போதும். வாக்குறுதி அதை விட வேல்யூபிளான வார்த்தை தானே. நீ வாக்கு கொடுத்துருக்க அப்படி எப்படின்னு சொல்லுவோம், நீ சொன்னேன்னு சொல்லுவோம், சாதாரணமா சொல்லுவோம். ஒரு முக்கியமான விஷயத்தை பேசும்போது அப்படி சொல்லுவோம். அல்லாஹ் அப்படி பயன்படுத்தலாம். அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான், அல்லாஹ் கேரண்டி கொடுத்துருக்கான். அவன் அல்லாஹ் கொடுத்த கேரண்டில சேஞ்சஸ் இருக்குமா? என்ன கேரண்டி கொடுத்திருக்கான்? ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா. இந்த மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சுவர்க்கத்தை தோட்டங்களை தயாரித்திருப்பதாகவும் அந்த தோட்டங்களிலே கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருப்பதாகவும் அதிலே அவர்கள் நிரந்தரமாக தங்க வைக்கப்படுவதாகவும் அல்லாஹ் வாக்குறுதி தந்திருக்கிறான். வமசாகின தய்யிபத்தன் ஃபீ ஜன்னாத்தி அத்ன், நிலையான அந்த சுவர்க்கத்திலே தூய்மையான வசிப்பிடங்களை தருவதாக வாக்களித்திருக்கிறான். இதையெல்லாம் சொல்லிட்டு சொர்க்கம் இருக்கு, நல்ல வீடு இருக்கு, தூய வீடு இருக்கு, நல்ல தண்ணி இருக்கு, நிரந்தரமான சுவர்க்கத்தினுடைய இன்பம் இருக்கு, எல்லாம் உனக்கு இருக்குது, ரொம்ப பெருசுப்பா அப்படின்னு முடிக்கணும். ஆனா அப்படி முடிக்காம இதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹ் சொல்றான், வரில்வானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வின் திருப்தியே ஆக பெரியது. அப்படின்னா சொர்க்கம் கூட 2ஆம் பட்சம் தான். Allah